என்ன விரித்தால் பூந்தனையென்றே தூரிய நிலவாய் ஆனது அங்கே. கேப்கட்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்திருக்கு. ஆண்ட்ராய்டு ஃபோன் யூசர்ஸ் கவனமா இந்த வீடியோ பாருங்க. இன்ஸ்டா வாத்தியார் இந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் கிடைக்கும். அந்த ஃபைலை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணாதீங்க. இப்ப பிளே ஸ்டோர்ல போயிட்டு VPN இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. செக்யூர் VPN நான் யூஸ் பண்றேன். சென்ட்ரல் பட்டன் அழுத்தீங்கன்னா கனெக்ட்னு வந்துடும். ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொஃபைல் பட்டனை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே செட்டிங்ஸ் அதை அழுத்தி பிஸ்னஸ் கிரியேட்டர் மோடுன்னு கீழே இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் காமிக்காது. அப்ளிகேஷனை ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு வாட்டி அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. இந்த மாதிரி சர்வே வரும். சும்மா ஏதாவது கொடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா கீழே டெம்ப்ளேட்ஸ் காமிக்கணும். டெம்ப்ளேட்ஸ் கிளீனா ஒர்க் ஆகுதா செக் பண்ணிக்கோங்க. நான் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணிட்டேன். எஃபெக்ட்ஸ் ப்ரோ எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. ரிமூவ் பேக்ரவுண்ட் அதுவும் ஒர்க் ஆகுது. மாஸ்க் அதுவும் ஒர்க் ஆகுது. நாய்ஸ் ரிமூவ் பண்றது, மியூசிக்கை ரிமூவ் பண்ற, வாய்ஸ் ஐசோலேஷன் அதுவும் ஒர்க் ஆகுது. முன்னெல்லாம் 40% நின்றும். இப்போ பாத்தீங்கன்னா 100% போயிட்டு அவரோட அந்நியாரத்துக்கு பார்வதி. எல்லாத்தையும் விட சூப்பரான விஷயம் ஆடியோ எஃபெக்ட்ஸ். அதுல வாய்ஸ் கேரக்டர் அதுல கீழே போய் பார்த்தா ட்ரிக்ஸ்டர் வாய்ஸ் இருக்கு. அதையும் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஒர்க் ஆகுது. அவர் அந்நியாரத்துக்கு போவோம் சார். பார்வதி எந்த பார்வதியோ? என்னோட அழகிய லைலா. ரீசெண்டா செமையான வெக்கேஷன் போயிட்டு வந்திருக்கீங்க. இப்ப அந்த வீடியோஸை ரீல்ஸா ஷேர் பண்ணணும். பட் எடிட்டிங் பண்ண தெரியாதுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. This is the best walking route in all of London. This is my 46 hours train journey. VPN ஆன் பண்ணிட்டு நீங்க CapCut அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணிட்டே போனீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகும். அதுல ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. உள்ள போயிட்டு கீழே யூஸ் ஸ்மார்ட் டெம்ப்ளேட் அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ரீசெண்ட் டிராவல் இல்ல அதுல இருந்து வீடியோ எவ்வளவு வீடியோஸ் வேணுமோ அவ்வளோ நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரைப் யோர் வீடியோ அதுல உங்களோட வெக்கேஷன் பத்தி டீடைல்ஸ் டிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்கா CapCut எடிட் பண்ணிடும். ஸோ சின்ன சின்ன கிளிப்ஸ் அது கட் பண்ணிட்டு அது மியூசிக் ஏற்ற மாதிரி சிங்க் பண்ணிடும். ஈவன் கேப்ஷன்ஸ் கூட அது ஜென்ரேட் பண்ணி டெக்ஸ்ட் டு ஆடியோ பண்ணி வச்சிருக்கோம். Riding motorcycles with friends, feeling the thrill on the road. Having a உங்களுக்கு கேப்ஷன் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல வேற ஏதாவது எடிட் பண்ணா கூட பண்ணிக்கலாம். அப்புறம் டைரக்டா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். கீழே இருக்கிற வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும் ஆக்ஷன். இது CapCutல லேட்டஸ்ட் அப்டேட் ஆப்டிக்கல் ஃப்ளோ. எக்ஸ்போர்ட் பட்டன் பக்கத்துல செட்டிங்ஸ்குள்ள போனா ஃப்ரேம் ரேட்டுக்கு கீழே இருந்துச்சு. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா நம்மளோட வீடியோவோட ஃப்ரேம் ரேட்டும் எக்ஸ்போர்ட் செட்டிங்கும் மேட்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தா வருதுன்னு சொல்றாங்க. வேஷ்டியை பேண்டா மாற்றணுமா டைரெக்டாக நீங்கள் CapCut அப்ளிகேஷனை வச்சு பண்ணிடலாம். லேட்டஸ்ட் வெர்ஷனில் AI ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக்சரில் என்ன சேஞ்சஸ் வேணுமோ அந்த இடத்த நீங்கள் ஒரு ப்ரஷ் வச்சு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரஷ்ஷோட சைஸ் வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ராம்ப்ட் வேணுமோ அதை என்டர் பண்ணி ஜெனரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 1 மினிட்ல ரெடி ஆகிடும். ஸோ வீடியோஸ் மேலே ஃபோட்டோஸ் இல்லை ஃபோட்டோ கொலேஜஸ் பண்ணும்பொழுது இது ரொம்ப வசதியாக இருக்கும். CapCut அப்ளிகேஷன்லேயே நம்ம இந்த எடிட்டை பண்ணிட முடியும்.